நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்த கணவன் தினம் தினம் சாப்பாட்டு நேரத்தில் வெடித்த போர்க்களம். சாம்பார் வெந்நீர் போன்று உள்ளதாகவும் பொரியலில் உப்பை அள்ளி கொட்டி வைத்திருக்கிறாய் என்றும் கத்திய கணவன். பதிலுக்கு மனைவியும் கத்தியதால் ஆத்திரத்தில் கழுத்தை நெரித்துக் கொன்ற கணவன். சோற்றுக்காக காதல் மனைவியை கொன்ற சாப்பாட்டு ராமன் சிக்கியது எப்படி? போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? இளம் பெண்ணை தேடி அவங்க வீட்டுக்கு உறவுக்கார பெண் ஒருத்தங்க வந்திருக்காங்க. சாக்ஷிதான்னு அழைச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்போ பக்கத்துல அந்த இளம் பெண்ணுடைய கணவர் வேர்க்க விறுவிறுக்க படபடப்போட உட்கார்ந்து இருந்திருக்காரு. கட்டில்ல சாக்ஷிதா படுத்து இருந்திருக்காங்க. ஏன் பகல் நேரத்திலே தூங்கிட்டு இருக்கா? உடம்பு முடியலையா? அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ சில நிமிஷம் சைலண்டா இருந்த கணவர் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டன்னு பதில் சொல்லியிருக்காரு. அதை கேட்டு ஷாக்கான அந்த உறவுக்கார பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னமே அவதான் கேட்கவே இல்லைன்னு கத்தி இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்த ஊர்க்காரங்க போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் கணவர் கிட்ட விசாரணை செஞ்சப்பதான் கொலைக்கான காரணமே தெரிய வந்திருக்குது. அந்த காரணத்தை கேட்டு காவலர்கள் மட்டுமில்ல ஊர்க்காரங்களே மிரண்டு போனாங்கன்னு தான் சொல்லணும். கர்நாடக மாநிலம் முகலகோடா கிராமத்தை சேர்ந்தவர் தான் 21 வயசான இளைஞர் பீரப்பா. கூலி வேலை பார்த்துட்டு இருந்த பீரப்பாவும் அதே கிராமத்தை சேர்ந்த சாக்ஷிதாவும் காதலிச்சிருக்காங்க. காதல் விவகாரத்தை தெரிஞ்சுக்கிட்ட பெற்றோர்கள் 2 பேருமே வேற வேற சமூகம் அப்படிங்கறதால எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதோட பீரப்பா வேலை வெட்டிக்கு சரியா போக மாட்டான், அவனை மறந்துருன்னு பொண்ணு வீட்டுல கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா காதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த பீரப்பாவும் சாக்ஷிதாவும் வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க. அப்போ 2 தரப்புல உள்ளவங்களுமே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து காதல் ஜோடியை கண்டுபிடிச்ச போலீசார் பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு போன வீரப்பாவும் சாக்ஷிதாவும் சாப்பிடாம இருந்திருக்காங்க. எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாதான் சாப்பிடுவோம், இல்லனா சாப்பிடாமலேயே உயிரை மாச்சுக்கிறோம்னு அடம் பிடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு நாள் அந்த சாப்பாட்டால தான் கணவன் கொடூர மிருகமா மாறுவான், மனைவியோட உயிரும் போக போகுதுன்னு 2 பேருக்குமே தெரியாம போச்சு. சாப்பிடாமலே இருந்து வீணா உயிரை விடுறதுக்கு பேசாம 2 பேரையும் சேர்த்து வச்சிருவோம்னு 2 வீட்டு தரப்புலையும் முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு நாள் குறிச்சு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க சொந்தக்காரங்க. அடுத்து புதுமண தம்பதி தனி குடித்தனம் வச்சிருக்காங்க. இப்படி உண்ணாம உறங்காம இருந்து பல போராட்டத்துக்கு மத்தியில கல்யாணம் பண்ணின பீரப்பா ஒரு சின்ன விஷயத்துக்காக காதல் மனைவிய கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கிறது தான் அதிர்ச்சியே. காதலிக்கும் போது இருந்த ஒற்றுமை கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேருக்குமே இல்ல. எதுக்கு எடுத்தாலும் எலியும் பூனையுமா சண்டை போட்டிருக்காங்க. குறிப்பா சாப்பிடுற நேரம் தான் 2 பேருக்கும் பெரிய போர்க்களமே நடந்திருக்குது. என்னதான் குழம்பு வைக்கிற, வாயில வைக்கவே முடியல, சமைக்கிறதுக்கு உங்க அம்மா கத்து கொடுத்தாங்களா இல்லையா, தினமும் இப்படி சமைச்சு போட்டா நான் வீட்டை விட்டே ஓடிடுவேன்னு தினமும் வீரப்பா மனைவி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. கல்யாணமான நாள்ல இருந்தே இதே சண்டை தான். அப்படிதான் சம்பவத்தன்னைக்கும் மதியம் சாப்பிட்டுட்டு இருந்த வீரப்பா, என்ன சாம்பார் வச்சிருக்க, தண்ணிய கொதிக்க வச்ச மாதிரி இருக்கு, காய்கறி பொரியல்ல உப்ப அள்ளி கொட்டி இருக்குன்னு கத்தி இருக்காரு. மனுஷன் நிம்மதியா சாப்பிட முடியுதா? உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம்னு வீரப்பா சொன்னதும் எனக்கு வயசு 19 தான் ஆகுது, என் வயசுக்கு இப்படிதான் குழம்பே வைக்க முடியும், சும்மா குறை சொல்லிட்டே இருக்காதீங்கன்னு கத்தி இருக்காங்க. ஏற்கனவே குழம்பு டேஸ்டா இல்லைங்கிற கோபத்துல இருந்த வீரப்பா மனைவி சாக்ஷிதாவுடைய கழுத்தை நெரிச்சிருக்காரு. அதுல மனைவியுடைய மூச்சே நின்னு போச்சு.
அப்போ வீட்டுக்கு வந்த உறவுக்கார பெண் மூலமா தான் அத்தனை உண்மையும் வெளியில வந்திருக்குது. சாப்பாட்டுக்காக மனைவிய கொன்ன பீரப்பாவை சிறையில ஸ்பெஷல் விருந்து சாப்பிட அனுப்பி வச்சிருக்காங்க போலீசார். கோவை காவல் நிலையத்தில் இளம்பெண் புகார். மாத கடைசியில் திருவாரூருக்கு வருவதாக தெரிவித்த கணவர் கள்ளக்காதலியை சமாதானம் செய்வதற்காக கோவைக்கு சென்ற துபாய் டிராவல்ஸ் அதிபர் தாயின் கள்ளக்காதலுடன் சேர்ந்து தனது கள்ளக்காதலுக்கு கோழிக்கறியிலும் மதுவிலும் தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்து கழுத்தை நெரித்து கொலை. சடலத்தை கார் டிக்கியில் வைத்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வீசிவிட்டு தப்பி ஓடிய இளம்பெண். டிராவல்ஸ் அதிபர் கொலை செய்யப்பட்டதற்கு என்ன காரணம்? காவல் நிலையத்தில் சரணடைந்த முதியவர் போலீசில் கூறியது என்ன? கரூர் பொன்னமராவதி பகுதியில ஆண் ஒருத்தருடைய சடலம் கிடக்கிறதா அந்த வழியா போன மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. உடனே அங்க வந்த போலீஸ் சடலம் கிடந்த இடத்தை சோதனை பண்ணியிருக்காங்க. இறந்து கிடந்தவருடைய உடம்புல எங்கேயும் இரத்த காயங்கள் இல்லாததால ஒருவேளை அவர் ஓவர் மது போதையில மூச்சு திணறி உயிரிழந்திருப்பாரோன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் அந்த கோணத்துல விசாரணைய ஆரம்பிச்சாங்க. அப்படியே சடலத்தை பக்கத்துல உள்ள அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சாங்க. அந்த நபர் மது போதையில இறக்கலன்னும் அவருக்கு யாரோ இறைச்சியில தூக்க மாத்திரைய மிக்ஸ் பண்ணி கொடுத்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்கன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமா போலீஸுக்கு தெரிய வந்திருக்குது. அந்த நபர் எந்த ஊரை சேர்ந்தவர், அவரை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணது யாருங்கிறத கண்டுபிடிக்க முதல்ல அவருடைய செல்போனை கைப்பற்றி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் தான் அவருடைய பேரு சிகாமணி அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அடுத்து செல்போனை முழுக்க ஆராய்ஞ்சு பார்த்தப்போ சிகாமணி ஒரே ஒரு செல்போன் நம்பருக்கு மட்டும் நிறைய டைம் கால் பண்ணியிருக்கிறத பார்த்த போலீஸ் அந்த நம்பர் யாருடையதுன்னு செக் பண்ணியிருக்காங்க. அப்போ அது ஒரு பொண்ணுடைய செல்போன் நம்பர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யாரு, இவருக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன தொடர்புன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில கோவை பீளமேடு ஸ்டேஷனுக்கு வந்த பிரியாங்கிற ஒரு பொண்ணு தன்னுடைய கணவரை காணலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உங்க கணவர் பேர் என்ன, எவ்வளவு நாளா உங்க கணவரை காணோம்னு போலீஸ் கேட்க தனது கணவருடைய பெயர் சிகாமணி, ஒரு வாரமா அவரை காணோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிகாமணியோட செல்போன் நம்பரை வாங்கின காவலர்கள் அந்த நம்பருக்கு போன் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ சிகாமணியோட போனை கரூர் போலீஸ்காரங்க அட்டன் பண்ணி பேசியிருக்காங்க. பெண் ஒருத்தங்க அவங்களுடைய கணவரை காணலன்னு புகார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செல்போன் உங்ககிட்ட எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்காங்க கோவை பீளமேடு போலீஸ். அப்போ சடலமா மீட்கப்பட்ட சிகாமணியுடைய மனைவிதான் கோவை பீளமேடு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது கரூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிய வந்திருக்குது. அதுக்கு பிறகு நடந்த சம்பவத்தை பத்தி கோவை போலீஸுக்கு தெரிவிச்சிருக்காங்க கரூர் போலீசார். சிகாமணிய யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி கேட்டதும் பிரியா நிலை குலைஞ்சு போயிருக்காங்க. துபாயில இருந்தவரு கோவைக்கு போனதா தானே சொன்னாங்க, எப்படி கரூருக்கு வந்தாரு, என் கணவனை யாரு இப்படி கொன்னுட்டாங்கன்னு தெரியலையேன்னு மனைவி கதறி அழுதுருக்காங்க. துபாயில இருந்து கோவைக்கு வந்த சிகாமணி உங்களை பார்க்கறதுக்கு வரலையா, உங்களுக்கும் உங்க கணவருக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டிருக்காங்க போலீசார். அதுலதான் சிகாமணிக்கு கோவையை சேர்ந்த சாரதாங்கிற ஒரு பொண்ணு கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்தது தெரிய வந்துச்சு. அடுத்து விசாரணைய வேற கோணத்துல கையாள ஆரம்பிச்சாங்க போலீசார். அப்போ ஸ்டேஷனுக்கு வந்த 69 வயதான முதியவர் தியாகராஜன் சிகாமணிய நான் தான் கொலை பண்ணிட்டேன், என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்றீங்க, உங்க பேர் என்ன, எதுக்காக சிகாமணியை கொலை பண்ணீங்க, சிகாமணிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டிருக்காங்க. அதுலதான் சிகாமணிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கு. திருவாரூரை சேர்ந்த சிகாமணி துபாயில டிராவல்ஸ் நிறுவனம் நடத்திட்டு இருந்திருக்காரு. வருஷத்துக்கு 3 முறை துபாயில இருந்து வந்து தன்னுடைய மனைவி பிரியாவையும் பெற்றோரையும் பார்த்துட்டு போவாராம் சிகாமணி. அப்படி இந்த மாச கடைசியில ஊருக்கு வர்றதா
பிரியாவுக்கு மார்ச் 24ஆம் தேதி போன் பண்ணி சொல்லியிருக்காரு. பிரியாவும் கணவரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்க போறோங்கிற ஆர்வத்துல கணவனை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. வழக்கம் போல துபாயில இருக்கிற சிகாமணிக்கு ஏப்ரல் 26ஆம் தேதி போன் பண்ணியிருக்காங்க பிரியா. அப்போ அவருடைய போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அதனால டிராவல்ஸ் நிறுவனத்துக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க. சிகாமணி 29ஆம் தேதியே துபாயில இருந்து கிளம்பிட்டதாவும் கோவைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பினாருன்னு சொல்லியிருக்காங்க டிராவல்ஸ் ஊழியர்கள். துபாயில இருந்து வீட்டுக்கு வராம கோவையில இருக்கிற சாரதாவை பார்க்க போயிருக்காரா அப்படின்னு டென்ஷன் ஆகி இருக்காங்க மனைவி பிரியா. சிகாமணிக்கு துபாயில இருந்தப்பதான் சாரதா கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நட்பா பழகின சாரதாவுக்கும் சிகாமணிக்கும் நாளடைவுல தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. துபாயில வாடகைக்கு வீடு எடுத்து 2 பேரும் கணவன் மனைவி மாதிரி வாழ்ந்திருக்காங்க. சாரதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போய் தனிமையில இருந்திருக்காரு சிகாமணி. அப்போ டிராவல்ஸ் கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு 6 லட்சம் தேவைப்படுதுன்னு சிகாமணி சொல்ல, சாரதாவும் தன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவர் தானேன்னு 6 லட்சத்தை ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்த 2 பேர்த்துக்கும் இடையில அடிக்கடி தகராறு வந்திருக்கு. அதனால சாரதா தான் கொடுத்த 6 லட்சத்தை திருப்பி கேட்டிருக்காங்க. நானும் உனக்கு நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கேன், அதனால பணத்தை எல்லாம் திரும்ப தர முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காரு சிகாமணி. அதுல இருந்தே சிகாமணி கூட நெருங்கி பழகிறத ஸ்டாப் பண்ணியிருக்காங்க சாரதா. அது சிகாமணிக்கு பயங்கர டென்ஷனை ஏற்படுத்தி இருக்கு. என் கூட பழைய மாதிரி இருக்கணும், அப்படி இல்லைன்னா 2 பேரும் ஒன்னா இருந்த போட்டோவை உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு அனுப்பிடுவன்னு மிரட்டியே சாரதா கூட அடிக்கடி தனிமையில இருந்திருக்காரு. அந்த மிரட்டலுக்கு அடிபணிஞ்சு சாரதாவும் சிகாமணி சொன்ன மாதிரியே நடந்துகிட்டதாவும் கூறப்படுது. நாளுக்கு நாள் சிகாமணியோட அடாவடித்தனம் எல்லை மீறி போயிருக்கு. நேரங்காலம் பார்க்காம கால் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த சாரதா இங்க இருந்தா நிம்மதியாவே இருக்க முடியாதுன்னு கோவைக்கு கிளம்பி இருக்காங்க. சாரதா இப்படி இருக்க, சாரதாவுடைய அம்மாவும் கல்யாணமே பண்ணிக்காம தியாகராஜன் என்பவர் கூட பல வருஷமா ஒன்னா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. திருமணமே செய்யாம அம்மா கூட கணவன் போல வாழ்ந்துட்டு இருக்கிற தியாகராஜன் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி சாரதா கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அப்பதான் சாரதாவை சமாதானப்படுத்தி துபாய்க்கு அழைச்சிட்டு போறதுக்காக 21ஆம் தேதி கோவைக்கு வந்திருக்காரு சிகாமணி. சாரதாவும் குடும்பத்தோட விமான நிலையத்துக்கு போய் வெல்கம் பண்ணியிருக்காங்க. கள்ளக்காதலியுடைய மகளான சாரதாவை டார்ச்சர் செஞ்ச சிகாமணிய கொலை செய்யணும்னு தியாகராஜன் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிருந்திருக்காரு. அதுக்காக நெல்லையை சேர்ந்த பிரபல ரவுடி பசுபதி பாண்டியனோட கூட்டாளி குட்டி தங்கம் என்ற புதியவனையும் வரவழைச்சிருக்காரு தியாகராஜன். அடுத்து சிகாமணிய தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த தியாகராஜன் அவருக்கு கோழிக்கறி வறுவல்லையும் பீர்லையும் அளவுக்கு அதிகமா தூக்க மாத்திரையை மிக்ஸ் பண்ணி சிறப்பான விருந்து கொடுத்திருக்காரு. அதை சாப்பிட்டதும் மயங்கி விழுந்த சிகாமணிய தலையணைய வச்சு முகத்தை அமுக்கியும் கழுத்தை நெரிச்சும் கொண்டிருக்காங்க. அடுத்து சாரதா, அவங்களுடைய அம்மா கோமதி, தங்கச்சி நீலா, சொந்தக்கார பொண்ணு சுவாதி, தியாகராஜன், புதியவன் 5 பேரும் சேர்ந்து சிகாமணியுடைய சடலத்தை கார் டிக்கியில வச்சு கரூர் பொன் அமராவதிக்கு எடுத்துட்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வீசிட்டு அங்க இருந்து தப்பிச்சிருக்காங்க. கையோட சாரதாவை விமானம் மூலம் துபாய்க்கும் அனுப்பி வச்சிருக்காரு தியாகராஜன். சாரதாவுக்கு ஏற்கனவே குணவேல் அப்படிங்கிறவர் கூட கல்யாணம் நடந்திருக்குது. ஆனா 2 பேரும் திருமண வாழ்க்கையில சந்தோஷமாவே இல்ல. குணவேல் தன்னை டார்ச்சர் பண்றதா தியாகராஜன் கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க சாரதா. கள்ள காதலியுடைய மகள் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்ததும் குணவேலை அடிச்சே கொண்டிருக்காரு தியாகராஜன். அதுக்கு பிறகு 2016 கைதான தியாகராஜனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அந்த தீர்ப்பை எதிர்த்து தியாகராஜன் உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணி ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. அடுத்து அதே கள்ளக்காதலியுடைய மகளுக்காக இன்னொரு கொலையை பண்ணிட்டு காவல் நிலையத்துல சரணடைஞ்சிருக்காரு வித்தியாச தியாகி தியாகராஜன். அதே மாதிரி சிகாமணி கொலைக்கு பக்க பலமா இருந்த சாரதா,
ரவுடி பசுபதி பாண்டியனுடைய கூட்டாளி புதியவனையும் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. காதல் மனைவியின் கழுத்தில் கத்தியால் அறுத்துவிட்டு ஓட்டம் பிடித்த கணவன். தப்பி ஓடிய கணவனை சுற்றி வளைத்து பிடித்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். காதல் மனைவியை கணவன் கத்தியால் அறுத்துவிட்டு ஓடியதையே திருமணமான 4 ஆண்டுகளில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை என்ன? பின்னணியில் யார்? கணவனுக்கும் மனைவிக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது. அப்போ தன்னோட கையில இருந்த சின்ன கத்தியால மனைவியுடைய கழுத்துல அறுத்துட்டு கணவன் ஓடியிருக்கான். ஆனா சுத்தி வளைச்சி அவரை பிடிச்ச பொதுமக்கள் மனைவிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த போலீசார் பொதுமக்கள் பிடியில இருந்த கணவரை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்பதான் மனைவிய எதுக்காக கத்தியால குத்துனாரு, தம்பதிக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறதே தெரிய வந்திருக்கு. சென்னை புது வண்ணாரப்பேட்டை அம்மணி அம்மன் தோட்டம் 3வது தெருவுல வாழ்ந்துட்டு இருக்காரு ராஜ்குமார். சென்னை துறைமுகத்துல கூலி தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருக்கிற இவரு பியூட்டி பார்லர்ல வேலை பார்க்கிற கண்மணிங்கிற பொண்ண கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு குழந்தை இல்லாததால நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் குழந்தை பிறக்கல. ஒரு கட்டத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போறதுலயே கண்மணி பெருசா ஆர்வம் காட்டல. குழந்தை பிறக்கிற அன்னைக்கு பிறக்கட்டும், விடுங்க பாத்துக்கலாம்னு அசால்ட்டா சொன்ன கண்மணி கணவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சாலும் உங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு எரிஞ்சு விழுந்திருக்காங்க. குழந்தை பெத்துக்கணும், சொந்த பந்தங்கள் எல்லோரும் மனசு நோகிற மாதிரி பேசுறாங்கன்னு புலம்புனதே மனைவிதான். ஆனா இப்ப குழந்தை பத்தி பேசினாலே டென்ஷன் ஆகிறாளே, அதே நேரம் அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலையேன்னு கணவனுக்கு கொஞ்சம் நெருடலாவே இருந்திருக்கு. ஆனாலும் மனைவி கிட்ட எதுவுமே கேட்கல. இதுக்கு மத்தியில மனைவியுடைய நடவடிக்கைகள்ல நிறைய மாற்றம் தெரிஞ்சிருக்குது. கணவர் கிட்ட சரியா பேசுறது இல்ல, எந்நேரமும் செல்போன்லயே பொழுத கழிக்கிறது, எப்ப கால் பண்ணாலும் வெயிட்டிங்லயே இருக்கிறது, வாட்ஸ்அப்ல ஆன்லைன்லயே இருக்கிறதுன்னு இருந்திருக்காங்க கண்மணி. அதுவும் கணவனுக்கு உறுத்தலாவே இருந்திருக்குது. இந்த சூழல்ல தான் மனைவிக்கு தெரியாத நம்பர்ல இருந்து ஒரு போன் கால் வந்திருக்குது. அப்போ மனைவி கிச்சன்ல இருந்ததால அந்த செல்போன் அழைப்ப ராஜ்குமார் அட்டன் பண்ணியிருக்காரு. எதிர்முனையில இருக்கிறது கண்மணியோட கணவர்னு தெரியாத ஒரு ஆண் காதல் மொழி பேசியிருக்காரு. அந்த நேரம் கிச்சன்ல இருந்து வேகமா ஓடி வந்த கண்மணி, எனக்கு வந்த அழைப்ப நீங்க எதுக்கு அட்டன் பண்றீங்கன்னு கத்தி இருக்காங்க. அப்பதான் தன்னுடைய மனைவி இன்னொரு ஆண் கிட்ட தகாத உறவுல இருந்த விஷயமே ராஜ்குமாருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏரியாவே கூடி நின்னு வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு தம்பதிக்குள்ள சண்டை ரொம்ப பெருசா வெடிச்சிருக்கு. பொதுமக்கள் வேடிக்கை பார்க்கறத பார்த்த கண்மணி அவமானம் தாங்க முடியாம துணிமணியை அள்ளிக்கிட்டு அம்மணி அம்மன் தோட்டம் 5வது தெருவுல உள்ள தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. 10 நாள் மனைவியோட பேசாம அமைதியா இருந்த ராஜ்குமார் மாமியார் வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி வேற ஒரு ஆண் கிட்ட தகாத உறவுல இருந்தா, வேற ஒரு கணவனா இருந்தா கொன்னு போட்டிருப்பான். ஆனா நான் சண்டை தானே போட்டேன், அந்த ஆணோட இனி பேசாத, நாம சேர்ந்து வாழலாம்னு சொல்லி மனைவிய அழைச்சிருக்காரு. நீங்க சண்டை போட்டது தப்புல்ல, நான் வேற ஒரு ஆண் கிட்ட பேசினதுதான் தப்பு. இனி பேச மாட்டேன், ஆனா இனி உங்க வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன். தெருவுல உள்ள எல்லோருக்கும் நம்ம சண்டை போட்டது தெரிஞ்சிடுச்சு, அதனால நீங்க வேணா எங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு கூப்பிட்டிருக்காங்க கண்மணி. அதுக்கு ஒத்துக்காத ராஜ்குமார் சொந்த வீட்டை விட்டுட்டு வர முடியுமா? வாடகை வீடா இருந்தாலும் வேற பக்கம் வீடு பார்த்து இருக்கலாம். மாமியார் வீட்டுக்கு வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க என்னால முடியாது, அதனால நீ என்னோட வான்னு கூப்பிட்டிருக்காரு. முடியவே முடியாதுன்னு மறுத்திருக்காங்க கண்மணி. அப்பதான் கடுப்பான கணவன் மாங்காய் வெட்டுற சின்ன கத்தியால தன்னோட மனைவி கழுத்துல அறுத்துட்டு ஓடி இருக்காரு.
அப்போ பொதுமக்கள் அவரை சுத்தி வளைச்சு பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. கழுத்துல காயம் பட்ட கண்மணி அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில சிகிச்சையில இருக்காங்க. கணவர் ராஜ்குமார போலீஸ் கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. அம்மாவை எங்கே என கேட்டு அழுத பிள்ளைகள். தாய் மாமன் வீட்டிற்கு சென்றதாக மழுப்பல் பதிலளித்த தந்தை. போலீசார் வந்து மேற்கொண்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். மனைவியின் கழுத்தை நெரித்துக் கொன்று பிளாஸ்டிக் கவரில் சுற்றி குப்பை கிடங்கில் புதைத்த கொடூர கணவன். மனைவியை கணவன் கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? அம்மா எங்கப்பா வீட்டுக்கே வரல, எங்க தான் போயிருக்காங்கன்னு 2 நாளா கேட்டு பிள்ளைகள் அழுதுருக்காங்க. அவங்களுடைய தாய் மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு அப்பா முகமது ஷாகித் குரேசி. எங்களை விட்டுட்டு தனியா அம்மா எங்கேயுமே போனதில்ல, நீங்க பொய் சொல்றீங்க, எங்க கிட்ட ஏதோ மறைக்கிறீங்கன்னு அப்பா கிட்ட கேட்ட பிள்ளைகள் அம்மாவை 2 நாளா காணோம்னு சொந்தக்காரங்க கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க பர்ஹீன் குரேசி எங்க, எதுக்காக பிள்ளைகள் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்பவும் வெளியூர் போயிருக்கிறதா சொன்ன கணவன் மனைவி இருக்கிற இடத்தை சரியா சொல்லல. அதனால கோபமான சொந்தக்காரங்க இனி இவர்கிட்ட கேட்டா வேலைக்காகாது, நாம சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி கேட்டாதான் சரியா இருக்கும்னு போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. அடுத்து நேர்ல வந்த போலீசார் துருவி விசாரிச்சப்போ முகமது ஷாகித் குரேசியால சமாளிக்க முடியல. அதுக்கு பிறகுதான் மனைவிய என்ன செஞ்சாரு அப்படிங்கிற அதிர்ச்சி விஷயத்தையே சொல்லி இருக்காரு. ஜெய்ப்பூர் சாஸ்திரி நகர் பக்கத்துல ஹரிஜன் பஸ்தியில உள்ள 37 வயசான முகமது ஷாகித் குரேசி 26 வயசான பர்ஹீன் குரேசிய கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. பதரணா பகுதியில உள்ள பழைய பொருட்கள் மறு சுழற்சி செய்யற ஒரு ஸ்கிராப் கிடங்குல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு கணவன். தினமும் மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து மனைவிய அடிச்சு உதைச்சதோட குடிக்கிறதுக்கு பணமும் கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. நானே வேலைக்கு போறதில்ல, சாப்பாட்டுக்கு உங்களை எதிர்பார்த்து இருக்கேன், அப்படி இருக்கும்போது என்கிட்ட பணம் கேட்டா நான் எங்க போவேன்னு சொன்ன மனைவி, நமக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு மது குடிச்சு பணத்தை அழிச்சா என்ன அர்த்தம்னு மனைவியும் சண்டை போட்டிருக்காங்க. அப்போ தலை நிற்காத மது போதையில இருந்த கணவன் மனைவியோட கழுத்தை நெரிச்சிருக்காரு. அதுல மயங்கி கீழே விழுந்ததும் துண்டால கழுத்தை இறுக்கி கொண்டிருக்காரு. இரவு நேரத்துல சண்டை நடந்ததால பிள்ளைகள் தூங்கிட்டாங்க. அடுத்து விடிஞ்சும் விடியாமலும் மனைவியோட சடலத்தை அரை நிர்வாண கோலத்துல ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி தான் வேலை பார்க்கிற ஸ்கிராப் கிடங்குக்கு கொண்டு போன கணவர் அங்க குப்பை கிடங்கு பக்கத்துல குழி தோண்டி புதைச்சிட்டாரு. அம்மா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு 2 நாள் மழுப்புன முகமது ஷாகித் குரேசியால 3வது நாள் சமாளிக்க முடியல. எல்லா உண்மையையும் வாக்குமூலமா கொடுத்த பிறகு குறிப்பிட்ட அந்த குப்பை கிடங்குக்கு போய் மனைவியுடைய சடலத்தை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீசார் கணவனை கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. குடியை கெடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் சாட்சி. நடு ரோட்டில் நின்று கத்தி கூப்பாடு போட்ட மூதாட்டி. படுக்கை அறையில் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு சடலமாக கிடந்த இளம்பெண். பெட்ரூம் முழுவதும் குளமாக கிடந்த ரத்தத்தை பார்த்து அதிர்ச்சியான உறவினர்கள். 6 மாத கர்ப்பிணியாக இருந்த மனைவியிடம் வக்ர புத்தியை காட்டிய கொடூர கணவன். இளம்பெண்ணுக்கு கணவனே எமனானது ஏன்? பின்னணி என்ன? காலை நேரம் ராமநாதபுரம் ஊர்னகுடி கிராமத்துல உள்ள மக்கள் சிலர் வயல்வெளிக்கு வேலைக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வயதான மூதாட்டி ஒருத்தங்க நடு ரோட்ல நின்னு அழுது கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க.
மூதாட்டி கத்துறத பார்த்ததும் ரோட்ல போயிட்டு இருந்தவங்க என்னமா ஆச்சு, எதுக்கு அலறீங்கன்னு கேட்டிருக்காங்க. என்னோட பையன் அவனோட மனைவிய காட்டு மிராண்டித்தனமா அடிச்சுக்கிட்டு இருக்கான், யாராவது வந்து காப்பாத்துங்கன்னு கதறி இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த சிலர் மூதாட்டி வீட்டுக்கு போய் பார்த்தப்போ அவங்களுடைய மருமகள் படுக்கை அறையில இரத்த போக்கு ஏற்பட்டு சடலமா கிடந்திருக்காங்க. அடுத்து விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு வீட்டுல என்ன நடந்ததுன்னு மூதாட்டி கிட்ட கேட்டிருக்காங்க. அதுலதான் பொண்ணுடைய கொலைக்கான காரணம் என்னங்கிறது தெரிய வந்திருக்கு. ஊர்னங்குடி கிராமத்தை சேர்ந்த நாகராஜ் காளியம்மாள் தம்பதிக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு மகன் இருக்கான். நாகராஜுக்கு கண்ணு தெரியாது, அதனால வயசான காலத்திலையும் காளியம்மாள் தான் வேலைக்கு போய் குடும்பத்தை கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. மகன் சங்கர் குடி பழக்கத்துக்கு அடிமையானவரு. வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுல கொடுக்காம குடிச்சே அழிச்சிருவாரு. காளியம்மாள் பல முறை குடிய விட சொல்லி மல்லு கட்டியிருக்காங்க. ஆனா சங்கர் குடிதான் வாழ்க்கைன்னு இருந்திருக்காரு. இப்படியே விட்டா மகன் சீரழிஞ்சு போயிடுவான், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா சரியாயிடுவான்னு முடிவு பண்ணியிருக்காங்க காளியம்மாள். அதுக்கு பிறகு தன்னோட சொந்தத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து சங்கருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா சங்கருக்கு திருமணத்துக்கு அப்புறம்தான் குடிப்பழக்கமே அதிகமாகி இருக்கு. தினமும் குடிச்சிட்டு வந்து சங்கர் கொடுக்கிற டார்ச்சர் தாங்க முடியாம மனைவி சங்கர் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தாய் தந்தையோட வாழ்ந்துட்டு வந்த சங்கருக்கு கூடலூரை சேர்ந்த பாகம் பிரியாங்கிற பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. பாகம் பிரியாவும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவங்க தான். அதனால நெருக்கமா பழகின சங்கரும் பாகம் பிரியாவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. முதல் கல்யாணம் தான் நினைச்சபடி அமையல. சங்கர் கூட சந்தோஷமா வாழணும்னு கனவு கண்டிருக்காங்க. கல்யாணமான 2 மாசம் பிரியாவை எந்த குறையும் இல்லாம பார்த்துக்கிட்ட சங்கர் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தன்னோட கொடூர புத்திய காட்டியிருக்காரு. மனைவி மாதவிடாய் நேரத்துல இருக்கும் போதும் கூட உடல் உறவுல ஈடுபட சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கான் சைக்கோ சங்கர். பிரியாவும் கணவன் பண்றதுக்கெல்லாம் சகிச்சுக்கிட்டு போயிருக்காங்க. அடுத்த சில மாதங்கள்ல பிரியா கர்ப்பமாகி இருக்காங்க. ஆனா வெறி பிடிச்ச சைக்கோ சங்கர் 6 மாச கர்ப்பிணின்னு கூட பார்க்காம மனைவிய தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தினமும் குடிச்சிட்டு வந்து சங்கர் கொடுத்த டார்ச்சரால பிரியாவுக்கு அபார்ஷன் ஆகியிருக்கு. அதனால அதிக இரத்த போக்கு ஏற்பட்டு பாகம் பிரியா ரொம்ப வீக் ஆகி இருக்காங்க. அந்த நேரத்துல காளியம்மாள் தான் மருமகளுக்கு தன்னால முடிஞ்ச சத்தான உணவை கொடுத்து கவனிச்சிட்டு வந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு காலையில ஃபுல் போதையில இருந்த சங்கர் தூங்கிட்டு இருந்த மனைவிய ஆசைக்கு இணங்குமாறு கட்டாயப்படுத்தினதாவும் உடம்பு முடியாம இருந்த பிரியா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சதாவும் அதனால மனைவிய அடிச்சே கொன்னதாவும் தெரியுது. இத பிரியாவுடைய மாமனாரே புகார்ல தெரிவிச்சிருக்காரு. வயிற்று வலியா இருந்திருக்கு. அந்த பிள்ளைய தன்னுடைய இன்பத்துக்காக அந்த கால நேரத்தில் அவனை கொடூரப்படுத்தியிருக்கான். அதுக்கு இணங்காதனால அவங்க பரிதாபமா அந்த பச்சை பிள்ளைய இதை பார்க்காம கூட அவங்க பயங்கரமாக அடிச்சு உடம்பு பூரா பயங்கரமான காயம். அடுத்து பிரியாவுடைய மாமனார் மாமியார் 2 பேரும் சொன்னதை வச்சு வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் டாஸ்மாக் கடை வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்த கொலையாளி சங்கரை கைது பண்ணி சிறையில தள்ளியிருக்காங்க. மனசாட்சியே இல்லாம மனைவிய கொலை செஞ்ச சைக்கோ சங்கருக்கு வாழ்நாள் முழுக்க சிறை தண்டனை கொடுக்கணும்னு கிராம மக்களே கொந்தளிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில். நிகழ்த்தகவு.